வணக்கம்மா. இன்னைக்கு 8த்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3 இயல் தான் பார்க்க போறோம். 8த்ல ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3 இயல் பார்க்க போறோம். 2 இயல் பார்த்துட்டோம். நம்ம கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ஓகேவா? அதனால 3 இயல் இப்ப டைம் இல்ல அப்படின்றதுனால 3 இயல் அப்படியே YouTubeலயே போட்டுடுறேன். பார்த்துருங்க எல்லாருமே. தீர்வனவும் தீரா திறத்தனவும் செம்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை 3 கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். ஒண்ணும் இல்ல. நோய் மொத்தம் 3 இருக்குன்றாங்க. ஒண்ணு தீர்க்க முடியுமா? ஒண்ணு தீர்க்கவே முடியாதாம். இன்னொன்னு கொஞ்சம் அடக்கி வைக்க முடியுமா? அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு காய்ச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? காய்ச்சல் மாத்திரை போட்டா சரியா போயிடும். சளி பிடிச்சா ஒரு 7 நாள்ல சரியா போயிடும். அப்ப தீர்க்க முடியும். இப்ப காய்ச்சல், தலைவலிலாம் தீர்க்க முடியும். அது மாரி தீர்க்கக்கூடிய நோய்கள் இருக்கு. தீர்க்கவே முடியாது. இனிமே எதுவுமே பண்ண முடியாது. புற்றுநோயெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எய்ட்ஸ்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இது மாரி ஒண்ணுமே பண்ண முடியாது, தீர்க்கவே முடியாத சில நோய்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தீர்க்க முடியாத நோய்கள் லிஸ்ட்ல வந்துரும். சில நோய்கள், இல்ல ரத்த கொதிப்பு, இந்த சுகரு, சர்க்கரை வியாதி, மஞ்சக்காமாலை இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா, கட்டுப்படுத்த முடியும். அப்படியே அமைதியா இருக்க மாரியே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சிரும். கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அவ்வளோதான். அது மாரி கண்ட்ரோல் அதாவது கொஞ்ச நாளுக்கு தள்ளி போட முடியும். கொஞ்சம் அமுத்தி வைக்க முடியும். கட்டுப்படுத்தி வைக்க முடியுன்ற மாரி ஒரு நோய்கள் இருக்கு. தீர்க்கவே முடியாத ஒரு நோய்கள் இருக்கு. இல்ல உடனே தீர்த்தரலாம் அப்படின்ற நோய்கள் இருக்கு. மொத்தம் நோயோட வகைகள் 3 அப்படின்னு சொல்லக்கூடியது நீலகேசி. பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பினி தீர்ப்பதற்கு உரிய திரியோக மருது இவை. ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின் முற்றே. தீர்வன அப்படின்னா நீக்குபவை. உவசமம் அப்படின்னா அடங்கி இருக்கிறது. அதான் சொன்னோம் இல்லையா? அடங்கி இருக்க மாரி இருக்கும். ஆனா என்னைக்குமே வெடிச்சிரும். நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய. நிழல்னா இருட்டு. இகழும். இருட்டு இல்லாம இருக்கும். அப்போ ஒளி பொருந்தியன்னு அர்த்தம். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. பேர்த்து அப்படியே அகற்றி எடுத்துரு. நல்லா பேர்த்து எடுத்துரு. அப்ப அகற்றி எடுத்துரு. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. திரியோக மருந்து. திரினா 3 இங்கிலீஷ் திரினா 3ன்னு அர்த்தம். அப்ப 3 யோக மருந்துகள் தான் திரியோக மருந்து. தெளிவு அப்படின்னா நற்காட்சி. நல்லா தெளிவா தெரியுதா அப்படின்னா நல்லா தெரியுதா அப்படின்னு அர்த்தம். அதான் நற்காட்சி. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. கூற்றவா அப்படின்னா பிரிவுகள். எத்தனை கூற்று இருக்கு, எத்தனை பிரிவுகள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப பாண்டிய நாட்டோட மண்டலங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. நாடு, மண்டலம் இதெல்லாம் பிரிப்பாங்கல்ல. அது கூற்று, கிராமம்லாம் பிரிப்பாங்கல்ல. அந்த கூற்றுனா பிரிவுகள்னு அர்த்தம். பூநாய் அப்புட்ன்னா அணிகலன்களை அணிந்தவள்னு அர்த்தம். பூநாய் அப்புட்ன்னா அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு அர்த்தம். பிணினா துன்பம், நோய் அது உங்களுக்கு தெரியும். ஓர்தல்னா நல்ல அறிவு. பிறவார் அப்படின்னா பிறக்க மாட்டார். பிறக்கவே மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். எது 3 இருக்கணுன்றாரு? நல்ல அறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றாங்க நீலகேசியில. அப்படியே பொருள மட்டும் பாருங்களேன். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மையை யார் வினவினாலும் அது 3 வகைப்படும் என அறிவாயாக. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை. எதனாலும் தீரா தன்மையுடைய நோயை மற்றொரு வகை. அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருபவன இன்னொரு வகை. அதான் அந்த சக்கரவியாதி அது மாரிலாம். அகற்றுவதில் அரியவை பிறவித் துன்பங்களாகும். அவற்றை தீர்க்கும் மருந்துகள் 3. அதெல்லாம் வராம இருக்கணும்னா என்னன்னா, நல்ல அறிவு இருக்கணும், நற்காட்சி இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும். இது இருந்துச்சுன்னா அவங்க நோயே வராதுன்றாங்க. என்பனவே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவித் துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பம் அடைவார்கள் அப்படின்னு முடிக்கிறாங்க நீலகேசிய. நீலகேசி அப்படின்றது ஐஞ்சிறுகாப்பியங்கள் ஒன்று. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியம். நீலகேசி, யசோதர காவியம், உதயகுமார காவியம் இதெல்லாம் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள். நீலகேசி வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல ஒன்று. இது சமண சமய நூல்கள்ல ஒண்ணு. வாதங்கள் அடிப்படையில வந்திருக்கும். சமண சமய கருத்துக்களின் வாதங்கள் அடிப்படையில உருவானது தான் நீலகேசி. கடவுள் வாழ்த்து நீங்களா 10 சருக்கம் இருக்கு. சமய தத்துவங்கள விவாதத்தின் தருக்கமா கொடுக்குது. ஒருத்தர் கேட்டு சண்டை போடுற மாரி. தர்க்கம்னா விவாதம். நீ ஒரு கொஸ்டின் கேட்டு நான் ஒரு பதில் சொல்ற மாரியே இருக்கும். இது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். 895 பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 895 பாடல் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதுல இல்ல. தரும உரை தருக்கத்திலிருந்து 2 பாடல் குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. நீலகேசி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்கள்ல ஒண்ணு. இது சமண சமயத்தை சார்ந்தது. 10 சருக்கங்களை கொண்டது. 10 சருக்கங்களை உடையது. உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்றது தான் நல்ல உடல் நலம். அப்ப இதுக்கு ஆன்சர் சி. நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. நீலகேசி 3. இவை உண்டார். இவை கூட்டல் உண்டார். சி ஆன்சர். தாம் பிளஸ் இனி. தாமினி. தாமினி. ஆன்சர் தாமினி. தாம் பிளஸ் இனி தாமினி. வருமுன் காப்போம் பாருங்க. எழுதுனது கவிமணி. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம்.
இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு அளித்திடுமோ? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்ல, காய்ச்சல், தலைவலி, சளி பிடிச்சிருக்கு. அந்த இடத்துல ஐஸ்வர்யாவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களால என்ன பேச முடியும் ஃபர்ஸ்ட்டு? "ஏய் நல்லா இருக்கியாடி பிரியா? சூப்பரா இருக்கியா? சாப்பிட்டியான்னு?" கேட்குறாங்க. ஐஸ்வர்யாவே வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பேச முடியும்? தலைவலியில இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த அம்மாவ பார்த்த சந்தோஷம் கூட இருக்காது. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடும். நோயாளிக்கு அவர் நோயா இருக்க சாவ போற ஸ்டேஜ்ல இருக்காரு. அவரு ஐஸ்வர்யா பார்த்தா என்ன? பார்க்காட்டி என்ன? அதான் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே அப்படின்றாரு. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோனின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையிலும் மாலையிலும் நீங்க வாக்கிங் போனீங்கன்னா, எமனே உங்க பக்கத்துல நெருங்க மாட்டான். உங்க கால தொட்டு கும்பிட்டு ஓடி போயிருவாருன்றாங்க. கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. நம்ம ஏழையா இருந்தா கூட இரவு நல்லா உறங்கணும். கூலா இருந்தா கூட குளிச்சு தான் குடிக்கணும். குளிச்சு தான் குளிக்கணும் அப்டின்றாங்க. "மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பேயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய்ன்றாரு." இந்த இந்த அ ஸ்பா ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்றாங்கல்ல, அது என்னவா சொல்லுவீங்க? சிக்கன் ரைஸு, அப்புறம் என்ன நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா திட்டுமுட்டு பட்டு பாயில தான் விழுகணும் அப்டின்றாரு. இதெல்லாம் நல்லது கிடையாது அப்டின்றாங்க. "தூய காற்றும் நன்னீரும் சுட்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா 100 வயதும் தருமப்பா." அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே! வருமுன் நோயை காப்பாயே! வையகம் போல வாழ்வாயே! சொன்னது கவிமணி. வரதுக்கு முன்னாடி நோய காப்பாத்துனா தான். சுகர் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரக்கூடாதுன்னு நெனச்சு நம்ம அத இதையும் பார்த்து பக்குவமா எடுத்துக்கிட்டா தான். ஒரு தடவ வந்துருச்சுன்னா, நமக்கு சுகருக்கு நெனச்சு அது டெவலப் ஆயிடும். அவ்வளதான் சொல்றது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. என்ன ஸ்டார்ட் ஆகுது? உடலின் உறுதி உடையவரே. கவிமணினா என்ன அர்த்தம்? கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. விநாயகர். விநாயகர் உடல்ல உறுதியோட தான் இருப்பாரு. விநாயகர் தொப்ப இருக்கு. அதனால காலை, மாலை உலாவி நிதம் வருவாரு. அவ்வளதான். இதான் ஷார்ட்கட்டு. நித்தம் நித்தம் அப்டின்னா நாள்தோறும் அப்டின்னு அர்த்தம். மட்டு அப்டின்னா அளவு, குறைவான அளவு. சுண்ட அப்டின்னா நன்கு. வையம்னா உலகம். பேணுவியல் அப்டின்னா பாதுகாக்கிறது. திட்டுமுட்டு அப்டின்னா தடுமாறி போயிட்டாங்க அப்டின்னு அர்த்தம். கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூர்ல பொறந்திருப்பாரு. குமரி மாவட்டம் தேரூர்ல பொறந்திருப்பாரு. விநாயகர் அப்டின்னாவே கல்யாணம் ஆகாதவருக்கு. அதனால குமரிகள் தான் தேர் இழுப்பாங்க. விநாயகருக்கு குமரிகள் தான் தேர் இழுப்பாங்க. அதனால குமரி மாவட்டம் தேரூர்ல பொறந்திருக்காரு அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றியிருக்காரு. ஆசிரிய ஜோதி, மருமக்கள் வழி மானியம், கதர் பிறந்த கதை, உமர்கய்யான் பாடல்கள் இதெல்லாம் அவர் எழுதுனது. மத்ததெல்லாம் அவரோட கவிதைகள். உமர்கய்யான் பாடல் மட்டும் அவரோட மொழிபெயர்ப்பு. மலரும் மாலையும் இவரு தான் எழுதினாரு. ஒரே ஷாக்கில் தான். எல்லாமே விநாயகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகருக்கு தான் நம்ம விளக்கேத்துவோம். ஜோதி ஏத்துவோம். ஆசிய ஜோதி. விநாயகருக்கு கல்யாணமே ஆகல. அதனால மருமக்களே கிடையாது. மருமக்கள் வழி மானியம். விநாயகர் தான் அவரு சாமியில தான் அவரு தான் மலரும் மாலையும் போடுவோம். விநாயகருக்கு தான் மலரும் மாலையும் போடுவோம். அவரு தான் ஜோதி ஏத்துவோம். சாமிக்கு போய் மலரும் மாலையும் போடுவோம். ஜோதி ஏத்துவோம். அவருக்கு மருமக்கள்லாம் கிடையாது. "உமக்கு தெரியாதா விநாயகா! உமக்கு தெரியாதா என்னோட கதை? கதர் பிறந்த கதை, உமர்கய்யான் பாடல்கள். உமக்கு தெரியாதா விநாயகா என்னோட கதை" அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். காந்தியடிகள் டேஸ் போற்ற வாழ்ந்தார். வையகம், உலகம் போற்ற வாழ்ந்தாரு. வையகம்னா உலகம்னு அர்த்தம். நலமெல்லாம் அப்படின்னா நலம் கூட்டல் எல்லாம். ஏ ஆன்சர். இடம் பிளஸ் எங்கும். இடமெங்கும். இடமெங்கும். சி ஆன்சர். இடமெங்கும். இந்த இடத்துல மோனை, எதுகை, ஈவுன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது எதுகை. கடைசி எழுத்து ஒன்றி வந்தா அது ஈவு. அவ்வளதான். தமிழர் மருத்துவம் இருக்கா? இதில விஷயம் ஒண்ணுமே குடுத்துருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்காது. இத பார்த்துக்கோங்க. "வேர்ப்பாறு, தழைப்பாறு, மிஞ்சினக்கால் பஞ்சூரம் பாறை" சொன்னது "பற்ப செந்தூரம் பாறை" அப்படின்னு சொன்னது சித்தர்கள். அவ்வளதான். எந்த சித்தர்ன்னு குடுத்துருக்க மாட்டாங்க. சொன்னது சித்தர்கள் அவ்வளதான். உலோகங்களையும், பாஷாங்கலைகளையும் சித்த மருந்துகளாக பயன்படுத்தினாங்க முன்னோர்கள். ஃபர்ஸ்ட்டு தாவரங்கள். ஃபர்ஸ்ட்டு நோய் தீர்க்கிறதுக்கு தாவரங்கள் தான் யூஸ் பண்ணாங்க. அதுவே ஒரு கொஸ்டினு. ஃபர்ஸ்ட்டு நோய் தீர்க்கிறதுக்கு தாவரம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உலோகங்கள். அவ்வளதான். மருந்து என்பது உணவின் நீட்சியா இருக்கும் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2, 3 தான் இருக்கும். மத்ததெல்லாம் கதை தான். பாருங்க பாக்ஸ்லயே ஒரு ஒழுங்கா ஒரு ஒழுங்கான கன்டென்ட் இருக்காது. இது எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்க முடியும்? நடைமுறையில் உள்ள மருத்துவ முறைகள் சிலன்னு தான் குடுத்துருக்காங்க. மொத்தமா எவ்வளோன்னு குடுக்கல. அப்ப இது எத்தனை வகைப்படும்னு கேட்க முடியாது. இதுல என்ன இருக்குன்னு கேட்க முடியாது. ஒரு கொஸ்டின் படிக்கும்போது இந்த கொஸ்டின் கேட்கலாமா? இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிரும்ல. நோய் நாடி நோய் முதல் நாடி. இது ஒரு திருக்குறள். இது கேட்கலாம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவதற்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, தாவரங்கள. தமிழர்கள் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீட்சியா இருக்குன்றாங்க. சி ஆன்சர். உடல் எடை அதிகரிப்பதனால நமக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகும்.
ஒரு நோய் உருவாகும். உடல் எடை அதிகரிச்சா ரத்த கொதிப்பு உருவாகும் அப்படின்றாங்க. சமையலறையில் செலவிடும் நேரம் நம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம். சி ஆன்சர். தலைக்கூர் ஓர் உலகம். இது வந்து நம்ம சிலபஸ்ல கிடையாது. தலைக்கூர் ஓர் உலகம் நம்ம சிலபஸ்லயே கிடையாது. இதுலருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது சயின்ஸ் நம்ம சிலபஸ்ல கிடையாது. பட் சுஜாதா எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துப்போம். சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கநாதன். ரங்கநாதன். சுவிட்ச் போட்டா தான் ரங்கராட்னம் சுத்தும். சுவிட்ச் போட்டா தான் ரங்கராட்னம் சுத்தும். ஸ்விட்ச் போட்டா தான் ரங்கராட்னம் சுத்தும். என் இனிய எந்திரமே, என் இனிய இயந்திரமே, என்னோட இனிய இயந்திரம் ஜீன்ஸ் போட்டுட்டு தேவதை மாரி ரங்கராட்டனத்துல சுத்துது. ரங்கராட்டனத்துல சுத்துது. என்னோட இப்ப நான் வந்து ஒரு ரோபோ வச்சிருக்கேன். அந்த ரோபோக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு தேவதை மாரி அனுப்பிச்சு விட்றேன் ரங்கராட்டனம் சுத்துறதுக்கு. ரங்கராட்டனத்துக்கு. ரங்கராட்டனம் சுவிட்ச் போட்டா தான் சுத்தும். அதில யார் சுத்துறா? என்னோட இனிய எந்திரம். ஒரு ஜீன்ஸ் போட்டு தேவதை மாரி ஸ்ரீரங்கத்து தேவதை மாரி அழகா சுத்திட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கு தூண்டில் போட்டு தான் தூக்கி ஆவணும். அதுக்கு தூண்டில் போட்டு தான் தூக்கி ஆவணும். தூண்டில் போட்டு தான் தூக்கி ஆவணும். தூண்டில் கதைகள். இதெல்லாம் சுஜாதா என்கிற ரங்கராஜன் எழுதினது. சுவிட்ச் போட்டா ரங்கராட்டனம் சுத்தும். சுஜாதாவோட பேர் ரங்கராஜன். ரங்கராட்னம் சுத்தும். அதில யார் இருக்கா? என்னோட இனிய எந்திரம் இருக்கு. ஜீன்ஸ் போட்டு அப்படியே ஸ்ரீரங்கத்து தேவதை மாரி இருக்கு. தூண்டில் போட்டு தான் தூக்கி ஆவணும். தூண்டில் கதைகள் இதெல்லாம் அவரு தான் பண்ணாரு. ஓகேவா? மின்னணு வாக்கு இயந்திரம் ரொம்ப முக்கியம். இவிஎம்னு சொல்றோம் இல்லையா? இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டோ மெஷின். இவிஎம் சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு எந்திரம் அப்படின்றத உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சிருக்காரு. யாரு அப்படின்னா சுஜாதா. சுவிட்ச் போட்டா தான் இவிஎம்மும் ஒர்க் ஆகும். எச்எம் பாருங்க. எச்எம் தனியா வீடியோ போடுவோம். அதாவது வீடியோ. இது வந்து கிளாஸ்க்கானது கிளாஸு. இது கிளாஸு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். நடத்தினா தான் புரியுது உங்களுக்கு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுவோம். அப்படி இல்லன்னா இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்ல பார்த்துரலாம். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்ல வீடியோ கிளாஸா பார்த்துரலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப சொன்னோம்னா அது உங்களுக்கு குழப்பறமா இருக்கும். பட் இவ்வளோதாப்பா அப்படின்னு டக்குனு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு புரிய வைக்க முடியும்னா, அது நேர்ல நடத்தினா மட்டும் தான் முடியும். மேக்ஸும் சரி, இலக்கணமும் சரி, நேர்ல நம்ம வீடியோ போட்டா தான் டக்குனு புரியும் நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. 8த் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஒர்ஸ்ட்டானா மேட்டர் அதிகமாவே இருக்காது. நோய்னா டிசீஸ் நமக்கு தெரியும். மூலிகை, ஹெர்பல்ஸ்ன்னு தெரியும். சிறுதானியம், மில்லட்ஸ், பண்டைய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர் தெரியும். பக்க விளைவு, சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு கேட்போம்ல. நுண்ணுயிர் முறி அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். நுண்ணுயிர் முறி. மரபணு அப்படின்னா ஜீனு. ஒவ்வாமை அலர்ஜி ஆயிடுச்சுப்பா, ஒத்துக்கலப்பா தான் ஒவ்வாமை. கல்வி கரையில பாருங்க. கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகுன்றதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா கல்வி அழகே அழகுன்னு சொன்னது நாலடியார். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது நாலடியார். இந்த இடத்துல சும்மா ஜஸ்ட் ஒரு தலைப்பு இதுக்கேத்த மாரி தலைப்பு குடுக்கணும்னு குடுத்துருக்காங்க. பட் இந்த பாடல் யார் எழுதுனா? இது என்ன பாடல் அப்படின்னா, இது நாலடியாருக்கு சம்மந்தம் இல்ல. இது நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் எழுதுனது குமரகுருபரர். எழுதுனது குமரகுருபரர். கற்றாருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலன் வேண்டாவாம். முற்று முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரே அழகுக்கு அழகு செய்வார். என்ன சொல்றாருன்னா, கற்றோருக்கு கல்வி நலனே அணிகலன். கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம். நீ படிச்சுட்டேன்னா அதுவே உனக்கு நகை மாரி. இன்னொரு நகை நீ போட்டு உன்ன அழகா காட்டிக்க தேவையில்ல. நல்லா நீ சூப்பரா படிச்சுட்டு வேலை வாங்கிட்டேன்னா அதுவே உனக்கு அழகு. உன்ன பார்க்கும்போது அது அழகா தான் இருக்கும். உன்ன பார்க்கும்போது மத்தவங்களுக்கு அழகா நீ தெரிவீங்க. மத்தவங்களுக்கு உங்க திறமை அழகா தெரியும். நீங்க அதுக்கு மேல ஒரு நகைலாம் போட வேணாம். இது எப்படி எடுத்துக்காட்டு சொல்றாருன்னா, ஒரு தங்க நகைக்கு அந்த நகை அழகா தெரியுன்னு வேற நகை போடுவீங்களா? ஒரு தங்க சிலை இருக்கு. அந்த சிலைக்கு அந்த சிலை அழகா தெரியுன்னு வேற ஒரு நகை போடுவீங்களா? அதுவே ஒரு தங்க சிலை. அதான் சொல்றாரு. அது மாரி நீயே படிச்சிருக்கன்னா, நீ நல்லா படிச்சு சாதிச்சுட்டன்னா, நீயே அழகா தெரிவ மத்தவங்களுக்கு. உன்ன அழகா காட்டுறதுக்கு வேற ஒரு நகையும் உனக்கு தேவையில்ல அப்படின்றாரு. இங்க பாருங்களேன். ஒளிரும் மணிகளால் செய்யப்பட்ட அணிகலன்களுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன் தேவையில்ல. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அவருக்கு அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன் அவருக்கு தேவையே இல்ல அப்படின்றாரு. முற்ற அப்படின்னா ஒளிர அப்படின்னு அர்த்தம். முற்றத்துல ஒளிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு. முற்ற அப்படின்னா ஒளிர, முற்றுனாவே ஒளிரும். இல்லாட்டினா முற்றத்துல ஒளிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பதில் சொல்லு குமாரு. பதில் சொல்லு குமாரு. அப்பன்னா பதில்னா 17. குமார்னா குமரகுருபரர். பதில் சொல்லு குமார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்கள் படைச்சிருக்காரு. கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இதெல்லாம் இவர் எழுதுனது. இதில் சிலதான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இவர் ஒன்றா ஒரே கதையாக ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா குமரகுருபரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனித்தனியாக கொஸ்டின் கேட்கும்போது நம்ம தனித்தனியாக அந்த ஷாக்கு டப்புன்னு போட முடியும். கந்தகுமார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தர் கல்வின்பா எழுதுனது யாருன்னு கேட்டால் டக்குனு ஞாபகம் வரும். கந்தகுமார் அப்படின்னு. கையிலே கலவகம் யாருன்னா, குமார் கையாலேயே கலகம் பண்ணுவான். குமார் கையாலேயே கலகம் பண்ணுவான். கையாலேனா கையிலை. கலகம் பண்ணுவானா கலம்பகம். குமார் கையாலேயே கலகம் பண்ணுவான். குமாரகுருபரர் கையிலே கலம்பகம். சகலகலா வள்ளி மாலை அப்படின்னா குமார் சகலகலா வல்லவன்.
குமாரு சகலகலா வல்லவன். அப்ப சகலகலா வள்ளி மாலை. குமரகுருபரர் எழுதினது சகலகலா வள்ளி மாலை. அப்புறம் மீனா குமாரி. என் பேரு மீனா குமாரி அப்படின்னு வரும்ல. மீனா குமாரி அப்படின்னா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், குமாரினா குமரகுருபரர். முத்துக்குமார் இதிலேயே குமார்ன்னு வந்துருச்சு. அதனால குமரகுருபரர் வச்சுக்கலாம். மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டிக்காட்டுவதால் இது நீதிநெறி விளக்கம் என்று பெயர் பெற்றது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்கு. இது 13ஆம் பாடல் இங்கு தந்திருக்காங்க. நமக்கு மொத்தமா நீதிநெறி விளக்கம் யார் எழுதுனாங்க, எத்தனை பாடல்களை உடையது அவ்வளவுதான். அதை எழுதின ஆசிரியர் யாரு, அந்த ஆசிரியர் வேற ஏதாவது எழுதியிருக்காரு அவ்வளவுதான் பார்க்க போறோம். இது எழுதுனது குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் எழுதுனது குமரகுருபரர். 102 பாடல் இருக்கு. 10 2 அதான் 102 ஓகேவா. 10 நம்ம செகண்ட்ல பொத்துன்னு அர்த்தம். பொத்துக்கிட்டு இருக்குமாறு நீதி சொல்லுவாங்க. பொத்துக்கிட்டு இருக்குமாறு நீதி சொல்லுவாங்க. பொத்துக்கிட்டு அப்படின்னா 10, இருக்குமாறு அப்படின்னா 2, இருனா 2. இரு பெண்கள் அப்படின்னா 2 பெண்கள் தான் அர்த்தம். அப்ப இருனா 2. பொத்துக்கிட்டு இரு அப்படின்னா 10 2, 102ன்னு அர்த்தம். பொத்துக்கிட்டு இருக்குமாறு, இருனா 2, குமாரனா குமரகுருபரர். நீதி சொல்லுவாங்க, நீதிநெறி விளக்கம். பொத்துக்கிட்டு இருக்குமாறு நீதி சொல்லுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெள்ளிதின் ஆராய்ந்துடைய கற்பவே நீடொழிய பலூன் குறுகி தெரிந்து. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. நாலடியார் சொல்லுது. கற்றவருக்கு அழகு தருவது கல்விதான். கலன் அல்லால், கலன் பிளஸ் அல்லால். கலன் அல்லால்னா கலன் பிளஸ் அல்லால். சி ஆன்சர். நெக்ஸ்ட் புத்தியை தீட்டு பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு என்று சொன்னவர் யார், என்று கூறியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆலங்குடி சோமு. ரெண்டுலையும் கொஸ்டின் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொன்னது யாரு, என்று முன்மொழிந்தவர் யாரு, என்று பறைசாற்றியவர் யாரு, என்று மேடை பேச்சில் அறிவித்தவர் யாரெல்லாம் கேட்டாங்க, இல்லை என்று கூறியவர் யாரெல்லாம் கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா. அப்படி இல்லைன்னா அண்ணா பொன்மொழியில் தவறானவை எதுன்னு கேட்கும்போது இந்த கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு நம்ம எடுத்துக்கலாம். பட் இப்படி பாடினது யார் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆலங்குடி சோமு. ஓகேங்களா. ஆளு கத்தி திட்டாது புத்தி தான் திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆலங்குடி சோமுனா ஷார்ட்கட்ல ஆளு அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். என்ன சொல்றாரு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. என்ன லைன் பாருங்களேன். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. ஆத்திரப்பட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. அறிவா யோசிச்சு தெளிவாக தான் பேசணுன்றாரு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. உன் அன்பால எவ்வளோ பெரிய பகைவரையும் மாற்ற முடியும். நல்ல அன்பா கூட இருக்கவங்க கூட உங்களோட கொடிய குணத்தால மாத்திட முடியும். பகைவரா மாத்திட முடியும். இப்போ உங்க கூடயே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கள சிடுசுன்னு பேசும்போது அவங்களே பகைவரா மாறிடுவாங்க. இதே பகைவர் கூட நீங்க அன்பா பேசும்போது உங்களுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க அப்படின்றாங்க. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு அப்படின்றாரு. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறைந்தவன் வாழ்வு தடந்தறியாமல் மறைந்தே போகுமப்பான்றாரு. மன்னிக்க தெரிஞ்சிச்சுன்னா உன்னோட மனசு மாணிக்க கோயில் அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க. என்ன லைன் எழுதிருக்காரு பாருங்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப் பார்த்தால் தெளிவாகும். சொன்னது யாரு? ஆலங்குடி சோமு. கத்தியை திட்டாதே புத்தியை திட்டுன்னு பாடினது யாருன்னா ஆலங்குடி சோமு. என்னோட ஆளு கத்தியை திட்டாது புத்தி தான் திட்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தடம் அப்படின்னா அடையாளம். தடம் தெரியாம போயிடுவோம் அப்படின்னா இருந்த அடையாளமே தெரியாம போயிடுவோம்னு அர்த்தம். அகம்பாவம் அப்படின்னா செருக்கு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ்பெற்றவர். சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. அதனால தான் அவர் ஆலங்குடி சோமுன்னு சொல்கிறோம். தமிழக அரசோட கலைமாமணி விருது வாங்கியிருக்கு. என் ஆள் என்னை மாமா மாமான்னு தான் கூப்பிடும். என் ஆள் என்னை மாமா மாமான்னு கைப்பிடிச்சி சுத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என் ஆள் அப்படின்னா ஆலங்குடி சோமு. மாமா மாமான்னு அப்படின்னா மாமானா மாமணி, கலை மாமணி. கைப்பிடிச்சி சுத்தம் அப்படின்னா சிவகங்கை. என் ஆள் என்னை மாமா மாமான்னு என் கைப்பிடிச்சிட்டே சுத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஸ் இன்றி வாழ்ந்தார். அகம்பாவமின்றி வாழ்ந்தார். பாம்பே ஆன்சர். கோயிலப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா. கோயிலப்பா அப்படின்னா கோயில் கூட்டல் அப்பா. சி ஆன்சர். பகைவன் பிளஸ் என்றாலும் பகைவன் என்றாலும் பகைவன் என்றாலும் பாம்பே ஆன்சர். பல்துறை கல்வி பாருங்க. இதுவுமே சும்மா தத்தியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இம்பார்ட்டான விஷயம் எதுவும் இருக்காது. சரியா. நெக்ஸ்ட் பாருங்க. கல்வி என்பது வருவாய் தேடும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையையும் தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கவும் ஒரு நெறிமுறை அப்படின்றாங்க. சொன்னது யாரு அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். இந்த அம்மா யாரு? ஜவஹர்லால் நேரு அவங்களோட தங்கச்சி. ஐநாவையின் முதல் பெண் தலைவர் இவர். சரியா. அதுக்கப்புறம் நம்ம விஷயத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இது மட்டும் தான் இந்த பாடத்துல விஷயமே. வாழ்விற்கு இந்த இந்த ஒரு பாரா இந்த ஒரு பாரால எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். இந்த ஒரு பாரா வந்து எத்தனை கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்டானது இது. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் காவி இன்பமும் ஒண்ணு. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் சிறந்தது எதுனா காவிய இன்பம். காவியா இருந்தா தான் என் வாழ்க்கை இன்பமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவியா இருந்தா தான் என் வாழ்க்கை இன்பமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவிய இன்பம் அது ரொம்ப முக்கியம். இது எழுதுனது யாருன்னா திருவிக. அவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கை ஓவியம்னு 10 பாட சொல்றாங்க.
இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுறது எது அப்படின்னா, 10 பாட்டு. ஓவியம் ரூ. 10 தான். ரூ. 10 தான் ஓவியம். டிராயிங் ரூ. 10 தான். இயற்கை இன்பக்களம் எதுனா கலித்தொகை. களி சாப்பிட்டா இன்பமா இருக்கும். களி சாப்பிட்டா இன்பமா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்பக்களம் யாருன்னா கலித்தொகை. களி சாப்பிட்டா இன்பமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வில்லம் எதுனா திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் எதுனா திருக்குறள். எல்லா இல்லத்துலயும் திருக்குறள் புக் ஒண்ணு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இல்லத்துலயும் திருக்குறள் புக் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள். சிலப்பதிகாரமும், மணிமேகலையும். இரட்டை நிலையங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டைனாவே இரட்டை காப்பியம் தான். சிலப்பதிகாரம், மணிமேகலையும். அப்ப இரட்டை நிலையங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை தவம் எது அப்படின்னா சிந்தாமணி. சிந்தாம தவம் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இயற்கை தவம் அப்படின்னா சிந்தாமணி. சிந்தாம தவம் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இயற்கை பரிணாமம். இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். கம்பஞ்சோறு சாப்பிட்டா இயற்கை பரிணாமம் இருக்கும். கம்பஞ்சோறு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா வளருவோம். கம்பு சாப்பிட்டா நல்லா வளருவோம். இல்லன்னா கம்பு சுத்தனா நல்லா வளருவோம். அப்ப கம்பு சுத்துனா நல்லா வளருவோம் அப்படின்னா, பரிணாமம் நல்லா இருக்கும். கம்பு சுத்துனா பரிணாமம் நல்லா இருக்கும். இல்லன்னா கம்பஞ்சோறு சாப்பிட்டா பரிணாமம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை அன்பு அப்படின்னா பெரிய புராணம். உன் மேல நான் பெரிய அன்பு வச்சிருக்கேன். பெரிய ஆசை வச்சிருக்கேன். பெரிய மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்லுவோம்ல. அது மாரி பெரிய அன்பு வச்சிருக்கேன். உன் மேல பெரிய அன்பு வச்சிருக்கேன். பெரிய அப்படின்னா பெரிய புராணம். அன்புன்னா இயற்கை அன்பு. இயற்கை இறை அருள் அப்படின்னா தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. தேவா, இறைவனாவே இருந்தாலும் வாயால தான்டா வாசிக்க முடியும். தேவா அப்டின்னா தேவாரம். இறைவனாவே இருந்தாலும் இறை அருள். வாயால தான்டா வாசிக்க முடியும். திருவாய்மொழி, திருவாசகம். இறைவா தேவன அதான் தேவா இறைவனாவே இருந்தாலும் வாயால தான்டா வாசிக்க முடியும் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இதுல எதுவும் இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் எதுவும் இல்ல. ஏடன்று கல்வி. சிலர் எழுதும் எழுத்தன்று கல்வி. இயலன்று கல்வி. பலர் கெட்டாதென்னும் வீடன்று கல்வி. ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி. அது வளர்ச்சியின் வாயில். நீ படிக்கிறியே அது படிப்பு கல்வி கிடையாது. சிலர் பேசுறாங்களே அதெல்லாம் கல்வி கிடையாது. நீங்க வீட்ல இருந்து பார்க்குறீங்களே, அதெல்லாம் கல்வி கிடையாது. தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறீங்களே, அதெல்லாம் கல்வி கிடையாது. அது வளர்ச்சியின் வாயில்ன்றாரு. சொன்னது யாருன்னா குலோத்துங்கன். வளர்ச்சி வாய க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சொன்னது குலோத்துங்கன். வளர்ச்சி வாயில க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ச்சி வாயில க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இது யார் எழுதுனா? திருவிக. திருவிக என்று அனைவராலும் குறிப்பிடப்படும் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். திருவாரூர்ல பொறந்தாரு. விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார். இதுதான் திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார். இதோட சுருக்கம் தான் திருவிக. அரசியல், சமுதாயம், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த மேடை பேச்சாளர். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுறாரு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு என பல நூல்கள் எழுதியிருக்காரு. இவரது இளமை விருந்து அப்படின்ற நூல்ல இருந்து தான் இத தந்திருக்காங்க. இந்த பாடம் இயற்றியிருக்காங்க. விஷயம் என்னன்னா, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். மனுஷங்கள்லாம் காந்திக்காக திருவிழா நடத்தலாம். மனிதர்கள்லாம் எப்படி பெண்களுக்காக திருவிழா நடத்துறாங்களோ, பெண்களுக்காக எப்படி திருவிழா நடத்துறாங்களோ, முருகனுக்காக எப்படி திருவிழா வைக்கிறாங்களோ, அது மாரி காந்திக்கும் திருவிழா வைக்கலாம். பெண்களுக்குன்னா மாரியம்மன் கோவில்ல திருவிழா வைக்கிறாங்கல்ல, அது பெண்ணின் பெருமைய போற்றுறதுக்காக தானே. திருவிழான்னா திருவிக்கான்னு அர்த்தம். திருவிழான்னா திருவிக்கான்னு அர்த்தம். ஓகேவா? திருவிழான்னா திருவிக்கான்னு அர்த்தம். பொதுவா தான் திருவிழா வைப்பாங்க. பொதுமை வேட்டல். பொதுவா தான் திருவிழா வைப்பாங்க. பொதுமை வேட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்ணுக்கும், முருகனுக்கும் எப்படி திருவிழா வைக்கிறாங்களோ, பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு. பெண்ணுக்கும் முருகனுக்கும் திருவிழா வைக்கிற மாரி காந்திக்கும் ஒரு திருவிழா வைக்கலாம். காந்தியடிகளும். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். இதெல்லாம் எழுதுனது யாருன்னா திருவிக. தமிழ்ச்சோலை திருவிக தான். திருவிழாவுக்கு போனாவே சோலையில ஆடலாம். ஆட்டம் போடலாம். சோலையில ஆட்டம் போடலாம். நல்லா இளமையில அப்படிதான் பண்ணுவோம். இளமையில திருவிழாக்குன்னு ஏதாவது ஊருக்கு போனோம்னா, அங்க இருக்க காட்டுல ஆட்டம் போட்டுருப்போம். சோலையில ஆட்டம் போட்டுருப்போம். அறியாமையை நீக்கி அறுவை விலக்குவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, கல்வி தான். கல்வி பயிற்சிக்குரிய பருவம் எதுனா இளமை. இளமையில் கல்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய கல்வி எதுக்கு நுழைவதற்கு ஒரு கல்வியா இருக்குன்னா, தொழில் நுழைவதற்கு. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு ஒரு கல்வியா இருக்கு. இப்ப நீங்க குரூப் 4ல ஜாப் வாங்க போறீங்கன்னா, எதுக்கு எது நுழையறதுக்கு கல்வி ஒரு இதா இருக்கு. நீங்க குரூப் 4 ஜாப் வாங்குறது அந்த கல்வி உங்களுக்கு ஒரு 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 விஷயமா இருக்கு. ஒரு உந்து சக்தியா இருக்கு. நுழைவதற்கு ஒரு கருவியா இருக்கு. கலப்பில் கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இயற்கை நுட்பம். ஏதாவது ஒண்ணு கலந்தா அது கண்டிப்பா ஒரு வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். கலப்பில் வளர்ச்சி உண்டு என்பது இது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் தான் கொள்ளுகொம்பு போன்றது. புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொள்ளுகொம்பு போன்றது. வாழ்விற்குரிய இன்பத் துறைகள்ல தலையாயது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, காவிய இன்பம். சொன்னோம் காவியா தான் இன்பமா காவியா கிடைச்சா நான் இன்பமா இருப்பேன்னு சொல்லிட்டு. இயற்கை இதான் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ஒரு பொறுத்துக்க தான் ரொம்ப முக்கியம். இயற்கை ஓவியம். ஓவியம் ரூ. 10 சொல்லணுமா? இயற்கை ஓவியம் ரூ. 10 சொல்லணும். இயற்கை தவம். சிந்தாம தவம் பண்ணு. இயற்கை பரிணாமம். கம்மஞ்சோறு சாப்பிட்டா பரிணாம வளர்ச்சி இருக்கும். இயற்கை அன்பு. பெரிய அன்பு வச்சிருக்கேன் உன் மேல. நெக்ஸ்ட் ஆன்ற குடிப்பிறத்தல். இது சும்மா கதை. படிச்சு பாருங்க. அதுல ஒரு விஷயம் கூட இருக்காது. இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. திருக்குறள் மட்டும் தான் இருக்கு. அன்புடைமை, ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. இந்த கதைய எழுதினது யாரு அப்டின்னா, குப்புசாமி. பி.ச. குப்புசாமி. சிறுகதை ஆசிரியர்கள் ஒருவரு.
இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றுறாரு. ஜெயகாந்தனோடு பல ஆண்டுகள் நெருங்குனதுனால, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படி நூலே எழுதினார். இவர் எழுதிய ஓர் ஆரம்பப் பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் எனும் நூல்லேருந்து ஒரு பகுதி குடுத்துருக்காங்க. ஷார்ட்கட்டு பீஸா, குப்புசாமி நம்ம குப்பன்னு படிப்போம். குப்பன்னு நம்ம ஷார்ட்கட் வச்சுப்போம். அதே மாரி ஜெயகாந்தன் நம்ம நம்ம ஸ்டூடண்ட் தெரியும். ஜெயகாந்தன் அப்படின்னாவே ஜெயலலிதான்னு வச்சுருவோம். ஜெயகாந்தன் அப்படின்னா ஷார்ட்கட்ல ஜெயலலிதான்னு அர்த்தம். நான் ஜெயலலிதாவோட பல ஆண்டு குப்பை பொறுக்குனேன். நான் ஜெயலலிதாவோட பல ஆண்டு குப்பை பொறுக்குனேன். நான் ஜெயலலிதாவோட அப்படின்னா ஜெயகாந்தன். பல ஆண்டுனா பல்லாண்டு. ஜெயகாந்தனோட பல்லாண்டு. குப்பை பொறுக்குனேன்னா குப்புசாமி தான் எழுதியிருக்காரு. ஒரு ஆரம்ப பள்ளியோட ஆசிரியர் ஒரு ஆசிரியரோட குறிப்பு குப்பையில கிடக்குது. ஒரு ஆசிரியரோட குறிப்பு குப்பையில கிடக்குது. குப்புசாமி. ஒரு ஆசிரியரின் குறிப்பு எழுதுறாருன்னா குப்புசாமி. ஒரு ஆசிரியரின் குறிப்பு எங்க இருக்கு? குப்பையில இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்டான இலக்கணம் வேற்றுமை. ஐயாள்கு இன்னதுக்கணுன்ற வேற்றுமை ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்ல பார்க்கலாம். இலக்கணம் வேற்றுமை கேட்காத எந்த ஒரு கொஸ்டின் இருக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியம்.